எடப்பாடியில் மிஸ்ஸிங் 233இல் வாட்சிங். தமிழகம் முழுவதும் ரகசிய டீமை இறக்கிய விஜய். பரபரக்கும் தாவேக. தமிழக தேர்தல் களத்தில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என அதிரடி காட்டிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வேட்பாளர் அறிவிக்கப்படும் முன்பே அதிர்ச்சி காத்திருந்தது. அக்கட்சி சார்பில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடவிருந்த வேட்பாளர் திடீரென மாயமாகி வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட விவரம் கட்சி தலைமையை டென்ஷன் ஆக்கியுள்ளது. இதையடுத்து 233 வேட்பாளர்களையும் கண்காணிக்க தாவேக தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு 2 வாரங்கள் கூட முழுமையாக இல்லாத நிலையில் அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது. முதல் முறையாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் தாவேக வலுவான கூட்டணியை அமைக்க முயன்றது. இருப்பினும் யாரும் அவர்களை நம்பி வராததால் தனித்து போட்டியிட முடிவு செய்தது. அதன்படி 234 தொகுதிகளுக்கும் விஜய் அதிரடியாக வேட்பாளர்களை அறிவித்தார். அதில் எடப்பாடி தொகுதியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்தது. எடப்பாடி தொகுதியில் தாவேக சார்பில் களமிறக்கப்பட்டவர் அருண்குமார். வேட்புமனு பரிசீலனையின் போது அவரது விண்ணப்பம் சர்ச்சையானது. அவரது மனு முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லையா? சில இடங்களில் கையெழுத்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. இதோ வந்து கையெழுத்து போடுகிறேன் என சொன்னவர் அதன் பிறகு தொடர்பு எல்லைக்கு சென்று விட்டாரா? சரி, மாற்று வேட்பாளரும் அருண்குமாரின் மனைவியுமான நித்யா விண்ணப்பம் கை கொடுக்கும் என பார்த்தால் அவரோ 10 பரிந்துரைகளுக்கு பதிலாக 7 பேரை வேட்புமனுவில் காட்டியிருந்தார். இதன் காரணமாக எடப்பாடி தொகுதியில் தாவேக வாக்குப்பதிவுக்கு முன்பே அவுட். 234இல் வெல்வோம் என்று முழங்கிய விஜய்க்கு வேட்புமனு பரிசீலனைக்கு முன்பே அது 233ஆக குறைந்தது. இது தாவேக தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எடப்பாடி தொகுதி தாவேக வேட்பாளர் ஒரு கருப்பு ஆடு. எடப்பாடி பழனிசாமியிடம் பணம் பெற்றுக்கொண்டு அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போய்விட்டார். ஜனநாயகமற்ற முறையில் வேட்பாளர்களை காசு கொடுத்து தூக்குவது தவறான அரசியல். இதற்கு தாவேக தக்க பதிலடி கொடுக்கும் என்று கூறியிருந்தார். வழக்கமாக திமுகவை மட்டுமே குற்றம் சாட்டும் தாவேக இந்த முறை அதிமுக மீது பாய்ந்துள்ளது. அதே நேரம் எடப்பாடியில் நடந்த இந்த நம்பிக்கை துரோகம் மற்ற தொகுதிகளிலும் நடந்துவிடக்கூடாது என்பதில் விஜய் தரப்பு மிக தீவிரமாக உள்ளதாம். இதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள தாவேக வேட்பாளர்கள் மற்ற கட்சியினரிடம் சிக்காமல் இருக்க தலைமை கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் சோர்வடையாமல் இருக்க அவ்வப்போது விஜயுடன் நேரடியாக பேச வைக்கவும் கூட திட்டமிட்டுள்ளனராம். ஏற்கனவே சென்னை மற்றும் தஞ்சை பகுதிகளில் உள்ள சில தாவேக வேட்பாளர்களை இதர கட்சி நிர்வாகிகள் ரகசியமாக தொடர்பு கொண்டு பேசி வருவதாக தலைமைக்கு தகவல் கிடைத்துள்ளதாம். இதனால் 233 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துவதோடு அவர்களை கண்காணிக்கவும் ஒரு ரகசிய டீமை தாவேக இறக்கியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடியில் கோட்டை விட்டதை மற்ற தொகுதிகளில் வேட்டையாடி தீர்ப்போம் என்ற ரேஞ்சில் தாவேக இதில் தீவிரமாக உள்ளது.